கார்த்திகை தீபம் சீரியல் டிசம்பர் 7 இன்னைக்கான எபிசோடில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்க்கலாங்க. கார்த்திக் சிதம்பரத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ராஜா போய் வெளியே நின்று பார்த்துட்டு இருக்காங்க. சிதம்பரம் ரொம்ப மாசா காரில் வந்து இறங்குறாங்க. ராஜா பக்கத்தில் வந்து நீங்கள் தானே ராஜா அப்படின்னு சொல்லி கேட்க ஆமாங்கிறாங்க. சரி மகிழ்ச்சி வாங்க உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. இவரை பார்த்ததுமே 2 பேர் இவர் தானே சிதம்பரம், இவர் மியூசிக்கில் எவ்வளோ பெரிய ஆள், வா போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பக்கத்தில் போகிறாங்க. சார் நாங்கள் உங்களோட ஃபேனு, உங்கள் கூட ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்க ஓகே எடுத்துக்கலாம் அப்படின்னு சிதம்பரம் சொல்லவும் 2 பேரும் சேர்ந்து சிதம்பரத்துக்கு கூட செல்ஃபி எடுத்துக்கிறாங்க. ஓகேப்பா எனக்காக ஒரு விஐபி வெயிட் பண்ணிகிட்ருக்காரு, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், நம்ம அப்புறமா பேசலாமா அப்படின்னு அவர் கேட்கவும் அவங்க 2 பேரும் சரிங்கிறாங்க. சரி மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு சிதம்பரம் வரவும் பெரிய மனுஷன் தாயா அப்படின்னு யோசிக்கிறாங்க ராஜா. அதுக்கப்புறம் போய் கார்த்திகை மீட் பண்ணுறாங்க, ஷேக் ஹேண்டும் பண்ணுறாங்க. என்ன தம்பி நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்கவும் நல்லா இருக்கிறேங்கிறாங்க கார்த்திக். என்னை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படின்னு கேட்கவும் கார்த்திக்கும் கேள்விப்பட்டிருக்கேங்கிறாரு. பழைய ஆளுங்களுக்கெல்லாம் எனக்கு தெரியும், ஆனால் இப்போ இருக்கிற சின்ன பசங்களுக்கெல்லாம் எனக்கு தெரிய வாய்ப்பில்லை. நேற்று ரிலீஸ் ஆன பாட்டையே இன்றைக்கி மறந்துடுறாங்க. அப்படி இருக்கும்போது என்ன எங்கே போய் ஞாபகம் வச்சுருப்பாங்க அப்படின்னு சிதம்பரம் சொல்லிகிட்ருக்க. மீட்டாத வீணை அந்த ஒரு சாங் போதுமே சார் உங்களை பற்றி தெரிஞ்சுக்க, மியூசிக் லவர்ஸ் எப்போவுமே அதெல்லாம் மறக்க மாட்டாங்க அப்படின்னு கார்த்திக் சொல்லிகிட்ருக்க. அப்போது என்னை மீட் பண்ண போகிறேன்னு தெரிஞ்சு சின்னதாக ஒரு ஸ்டடி பண்ணிட்டு வந்திருக்கீங்க அப்படி தானே அப்படின்னு சிதம்பரம் கேட்கவும் இல்லை சார் உங்கள் பேரை கேட்டதுமே ரொம்ப ஃபெமிலியரான பேராக இருக்கேன்னு தோணுச்சு, உங்களை பற்றி கேள்விப்பட்டதில் ரொம்ப ஆச்சரியமாக தான் இருந்துச்சு அப்படின்னு கார்த்திக் சொல்லிகிட்ருக்க. என்ன மாப்பிள்ள மீட்டாத வீணை இவர் போட்ட சாங்கா, நான் இவ்வளோ நாளாக அது ராஜா சாரோட சாங்னு தானே நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு ராஜா சொல்ல. அப்படி தான் தோணும், ஏன்னா இளையராஜா போட்ட எல்லா சாங்குமே அவ்வளோ சிறப்பாக இருக்கும், அதனால் சிறப்பாக இருக்கிற எந்த டியூனுமே இளையராஜா சார் தான் போட்டிருக்க முடியும்னு ரசிகர்கள் எல்லாமே பொதுவாக முடிவெடுத்துட்டாங்க. அதுதான் இளையராஜா சாரோட சாதனையே. இன்றைக்கி தேதிக்கும் அவரோட பாட்டு எல்லாமே நிலச்சி நிற்குதுன்னா அவர் ஒரு ஜீனியஸ். என்ன மாதிரி முயற்சி சக்ஸஸ் இல்லை, இந்த மாதிரி கம்ப்யூட்டர் அது இதுன்னு வந்திருக்குல்ல, என்னால் அது கூட ஒத்து போக முடியல, அதனால தான் சீக்கிரமாகவே நான் ஃபீல்ட் அவுட் ஆகிட்டேன். எனக்கு தெரிஞ்ச எல்லாமே சங்கீதம் மியூசிக் இது தான், அதனால தான் ஒரு ஆடியோ கம்பெனி ஆரம்பித்து படிப்படியாக உழைச்சி முன்னேறி இப்போ ஒரு அளவுக்கு வளர்ந்துருக்கேன். இப்போது ஆடியோ ஃபீல்டில் என்ன ஒரு 4 பேத்துக்கு தெரியும். சரி தம்பி வந்ததுலேருந்து என்னை பற்றியே பேசிகிட்டு இருக்கேன், உங்களை பற்றி சொல்லுங்கள், வயசானாலே இப்படி தான் அவங்கள பற்றி அவங்களே சொல்லிக்கிட்டா தான் உண்டு அப்படின்னு சிதம்பரம் சொல்லிகிட்ருக்க. இது எல்லாத்தையும் கேட்டு கார்த்தி அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. சரி சொல்லுங்கள் தம்பி, இந்த ஃபீல்டுக்கு புதுசாக வந்திருக்கீங்க, எப்படி இருக்குது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு கேட்க. இப்போ தானே சார் வந்திருக்கேன், ஸ்டடி பண்ணிகிட்ருக்கேன், நிறைய ஐடியாஸ் இருக்குது, எல்லாத்தையும் அப்ளை பண்ணி பார்க்கணும். இந்த ஃபீல்டில் நீங்கள் நம்பர் 1 இருக்கீங்க, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சேன், ஆனால் நீங்களே என்னை கூப்பிட்டு மீட் பண்ணணுன்னு சொல்லும்போது ரொம்பவே சந்தோஷமாயிடுச்சு சார் அப்படின்னு கார்த்தி சொல்லிட்டுருக்க. சரி உங்களுக்கு ஏதோ காஸ்மெட்டிக் பிஸ்னஸ் இருக்கிறதா கேள்விப்பட்டேன், அது நல்லா போயிட்டுருக்கிறதாவும் கேள்விப்பட்டேன், அப்புறம் எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் மியூசிக் ஃபீல்டுக்கு வந்தீங்க அப்படின்னு சிதம்பரம் கேட்க. ஒன்றும் இல்லை தெரிஞ்சுக்கலான்னு கேட்டேன், 20 வருஷத்துக்கு முன்னாடி இது நல்ல ஃபீல்டு, நல்ல வருமானம் இருந்துச்சு, எப்போ இன்டர்நெட்டு மொபைலு இதெல்லாம் வந்துச்சோ அப்போவே வருமானம் குறைஞ்சி போச்சு, எனக்கு இதை விட்டால் வேறு வழி இல்லை, அதனால் இருக்கிறத போட்டு அப்படியே புரட்டிகிட்ருக்கேன், உங்களுக்கு சம்பாதிக்க நல்ல தொழில் இருக்குது, அப்படி எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு சிதம்பரம் கேட்கவும். காஸ்மெட்டிக் பிஸ்னஸ் என்னோட சர்வேல், மியூசிக் என்னோட சந்தோஷத்துக்காக சார் அப்படின்னு கார்த்தி சொல்லவும். என்ன காஸ்மெட்டிக் பிஸ்னஸில் சம்பாரித்து இங்கே கொண்டது வீணடிக்கிறதுல உனக்கு சந்தோஷமா தம்பி, ஏதோ நிறைய ஐடியாஸ் இருக்குது, எல்லாத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறேன்னு சொன்னீங்களே, ஏதோ கிழிச்சிருவேன்னு சொன்னீங்களே, அப்படி என்ன தம்பி கிழிக்க போகிறீங்க, கேள்விப்பட்டேன் நீ எந்த ஃபீல்டுக்கு வந்தாலும் நின்று காட்டுவியாமே, 40 வருஷம் அனுபவத்தில் சொல்கிறேன், நீ இந்த ஃபீல்டில் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சிதம்பரம் சொல்லிகிட்ருக்க. ப்ளீஸ் மைண்ட் யுவர் டங்குங்கிறாங்க கார்த்திக். என்ன இவர் திடீர்னு வேறு மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு ராஜா ஒரு பக்கம் யோசிச்சுட்ருக்காங்க. என்ன இது மைண்ட் யுவர் டங்கு மண்ணாங்கட்டி டங்குன்ட்டு அவன் பொழைக்கிறதுக்கே நாக்க தள்ளிகிட்ருக்கான், இதில் உனக்கு சம்பாதிக்கிறதுக்கு ஒரு பிஸ்னஸ்ஸு சந்தோஷத்துக்கு ஒரு பிஸ்னஸா, இங்கே பாரு இவ்வளோ வருஷம் நான் முயற்சி பண்ணி செட் பண்ணி வச்ச எல்லாத்தையும் நீ வந்து அப்படியே அசிச்சு பார்க்குறதா கேள்விப்பட்டேன், வேண்டாம், செல்லி கிரியேஷன்ஸ் காப்பிரைட்ஸ் உங்கள் கம்பெனிக்கு பேசியிருக்கியாமே, ஃபீல்டுக்குள்ளே வந்து இன்னும் 1 மாதம் கூட ஆகல, அதுக்குள்ளே என்னோடய மெயின் லைன்லேயே கை வைக்கிறியா, டேய் உங்களுக்கு பொழுது போகணுங்கிறதுக்காக எங்கள் பொழப்பில் மண்ணள்ளி போடுறீங்களாடா அப்படின்னு சிதம்பரம் பேசிகிட்ருக்க. சார் நீங்கள் ரொம்ப பெரிய வார்த்தை பேசிகிட்ருக்கீங்க, சில்லி கிரியேஷன்ஸ் தான் சான்ஸ் கொடுத்தாங்க, நாங்கள் போய் அப்ரோச் பண்ணோம் அவ்வளோதான் அப்படின்னு கார்த்தி சொல்லியிருக்கா. அப்போது நீ காசுக்காக தானே இந்த ஃபீல்டுக்கு வந்திருக்கீங்க, அப்புறம் எதுக்காக சேவைக்காகவும் சந்தோஷத்துக்காகவும் வந்த மாதிரி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கவும். நிஜமாவே நான் என்னோடய சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக தான் நான் இந்த ஃபீல்டுக்கு வந்திருக்கேன், அதுவும் இல்லாமல் பிடிச்ச ஃபீல்டில் சம்பாதிக்கிறதுக்கான ஸ்கோப்பை கண்டுபிடிக்கல என்ன சார் தப்பு அப்படின்னு கார்த்தி கேட்க. ஷபாஸ், இந்த ஃபீல்டில் நாங்கள் யாரையாச்சும் போய் அப்ரோச் பண்ணுறோன்னா அவங்க ஒதுங்கிக்குவாங்க, ஆனால் நீ மோதிட்ட அப்படின்னு சிதம்பரம் சொல்லிட்டுருக்க. ஆஹா இவ்வளோ நேரம் நல்ல மாதிரியே பேசியிருந்தானே, ஆனால் இவன் வில்லனான்னு யோசிக்கிறாங்க ராஜா.
நீங்கள் புதுசில்ல அதான் ஆழம் தெரியாமல் காலை விட்டுட்டீங்க. தம்பி, நீங்கள் இந்த ஃபீல்டில் நிற்கணும்னா என்னோட தயவு தேவை. இந்த மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது தோணுச்சுன்னா முதல்ல என்கிட்ட பெர்மிஷன் கேளுங்க. நான் சரின்னு சொன்னால் அதுக்கப்புறம் நீங்கள் இறங்குங்க. இனிமேல் இந்த மாதிரி நடக்காமல் பார்த்துக்குங்க. இதே முதலும் கடைசியுமா இருக்கட்டும். இதை சொல்லிட்டு போகலான்னு தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சிதம்பரம் அங்கேருந்து கிளம்பவும், சார் நான் உங்களை கேட்டதை எல்லா முடிவுமே எடுக்கணுமா? அப்படி நான் உங்களை கேட்கலன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கார்த்திக் கேட்டுருக்கோம். அவங்களை சுற்றி இருக்கிறவங்கலாம் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. சார், என்னை வார்ன் பண்ணீங்கள்ல, என்ன பண்ண முடியும் உங்களால் அப்படின்னு கேட்கவும், பண்ணும்போது தெரிஞ்சுக்குவ ராஜா அப்படின்னு சிதம்பரம் சொல்ல, சார் நான் இந்த ஃபீல்டுக்கு புதுசு தான், ஆனால் யாரோட தயவும் இல்லாமல் நானே நின்று காட்டவா? இப்போ சொல்கிறேன், சில்லி கிரியேஷன்ஸோட காப்பிரைட்ஸ் எனக்கு வேணாம். ஆனால் என் கம்பெனியிலேருந்து புது சிங்கர்ஸை வச்சு ஒரு ஆல்பம் ரிலீஸ் பண்ணி காட்டுறேன். அதை நான் ஹிட்டாக்கியும் காட்டுவேன் அப்படின்னு கார்த்திக் சொல்ல, ஓ சவால் விடுறியா? நீ ஆல்பம் ரிலீஸ் பண்ணுறதெல்லாம் சரி, ஆனால் முதல்ல ரிலீஸ் பண்ண முடியுமான்னு யோசி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்படி பண்ணிட்டாங்கிறாங்க கார்த்தி. எப்போன்னு கேட்கவும், கூடிய சீக்கிரம் அப்படின்னு கார்த்தி சொல்ல, கூடிய சீக்கிரம்னா எப்போ அப்படின்னு சிதம்பரம் கேட்க, டே ராஜா இன்னைக்கு டேட் என்னடா அப்படின்னு கேட்க, 10 மாப்பிள்ளைங்கிறாங்க ராஜா. அப்போது 20ஆம் தேதி நான் ரிலீஸ் பண்ணுறேன், அன்றைக்கே நான் மில்லியன் வியூஸ் போக வைக்கிறேன் அப்படின்னு கார்த்தி சொல்ல, அப்படியா? முடியலன்னா நீ இந்த ஃபீல்டை விட்டு போயிடுவியா அப்படின்னு சிதம்பரம் கேட்கவும், ஓகே போயிடுவேங்கிறாங்க கார்த்தி. ஒருவேளை நான் பண்ணிட்டேன்னா அப்படின்னு கார்த்தி கேட்கவும், நான் இந்த ஃபீல்டிலேருந்து விலகிக்கிறேங்கிறாங்க சிதம்பரம். ஓகே அதுக்கு ரெடியாக இருங்க அப்படிங்கிறாங்க கார்த்தி. சரி நீயும் எதுக்கும் ரெடியாரு அப்படின்னு சொல்லிட்டு சிதம்பரம் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் கார்த்தி பயங்கர டென்ஷனாக இருக்காங்க. டே ஸ்ட்ராங்காக ஒரு காஃபி சொல்கிறாங்கிறாங்க ராஜா கிட்ட. அடுத்ததான் எல்லா இடத்துலையுமே இவங்களோட வீடியோ ரொம்பவே வைரல் ஆகிட்டுருக்கு. எல்லாருமே கார்த்தி ஆள் தெரியாமல் மோதிட்டாரு அப்படிங்கிற மாதிரியே பேசிகிட்டு இருக்காங்க. ஐஸ்வர்யாவும் இந்த வீடியோவை பார்க்குறாங்க. ஓடி வந்து அபிராமி, அருணாச்சலம், அருண் எல்லோரும் உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்கக்கிட்ட இதெல்லாம் காட்டுறாங்க. கடைசியாக மீனாட்சி, தீபா இவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த வீடியோவை பார்க்குறாங்க. உடனே மீனாட்சி தீபா கிட்ட, ஒருவேளை பல்லவி மேலே இருக்கிற கான்ஃபிடென்ட்டால் இவர் இப்படி சொல்லியிருப்பாரோ அப்படின்னு கேட்க, நானும் அப்படி தான் நினைக்கிறேங்கிறாங்க தீபா. ஆளுக்கு அருணுக்கு கால் பண்ணி விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஏன் உங்கள் தம்பி இப்படி பண்ணாங்க, அவர் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. சரி நான் என் தம்பிக்கு சொல்லி புரிய வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அருண். இன்னொரு பக்கம் சிதம்பரம் ஒரு பெரிய ப்ரெஸ் மீட்டுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காரு. அங்கே அவங்க கேட்குற கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் கார்த்தி ரொம்ப வேகமாக வீட்டுக்கு வராங்க. அதுக்கப்புறம் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. இதில் சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படின்னு கார்த்தி ரொம்பவே நம்பிக்கையோடு சொல்லிட்டு இருக்காங்க. அதோட எபிசோடு முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.